எல்லா நாளுமே ஒரே மாரி இருக்காது நமக்கு. நான் வந்து இன்னைக்கு வந்து மெஸ்ஸியான ஒரு கிச்சன வந்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். 10 நாளா வந்து பசங்களுக்கு உடம்பு சரியில்ல. வீட்ல எல்லாருக்குமே மாறி மாறி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அப்படின்னு இன்ஃபெக்ஷனா போயிட்டு இருந்துச்சு. இங்க எல்லாருக்குமே நெறைய பேருக்கு வந்து ஃப்ளூன்னு கேள்விப்பட்டோம். ஸ்கூல்லயுமே வந்து நெறைய பசங்களுக்கு வந்து உடம்பு சரியில்ல. மொத நாள் மட்டும் தான் அந்த கிச்சன வந்து நான் கிளீன் பண்ணல. ஆனா அதுக்குள்ளயுமே வந்து அவ்ளோ சேர்ந்துருச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அவன அனுப்பிச்சுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு மதியானத்துக்கு மேல கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் அவனும் வந்துட்டான். அவன் வந்தோனே சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு, அன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே. அதனால வந்து அவனுங்களுக்கு சின்னதா வந்து கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தேன். வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து வீட்ல கேக் பண்ணுவோம். இல்லன்னா ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட் போவோம். ஆனா அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ற மூடு யாருக்குமே இல்ல. ஆனா அவனுங்களுக்கு சின்னதா கிஃப்ட் குடுத்துட்டு, சின்னவனுக்கு ஸ்கூல்லயுமே நெறைய சாக்லேட்ஸ் அந்த மாரிலாம் குடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் குடுத்துட்டு, நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வீட்ட வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா, அடுத்த நாள் வந்து தைப்பூச காவடி வந்து கோவில்ல வந்து நாங்க எடுக்கிறோம். தைப்பூசம் முடிஞ்சு அந்த வீக்கெண்ட் அப்போ தான் வந்து காவடி எடுத்தோம். அதனால வந்து நான் இதெல்லாமே கொஞ்சம் கிளீன் அப் பண்ணி வச்சுட்டு, ஒரு வேலைய எடுத்தா டக்குன்னு முடிக்க முடியாது. நடுவுல நடுவுல நமக்கு நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். நான் பண்ண ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கிளீன் பண்ணேன். அப்புறம் சின்னவன் வந்தான். அவன பிக்கப் பண்ணி சாப்பாடுலாம் குடுத்துட்டு, திரும்ப அவனுங்களோட அந்த கிஃப்ட் எல்லாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப டிஷ்வாஷர் லோட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு, நாங்க நெக்ஸ்ட் டேக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருந்தோம். இங்க வந்து ஹெல்ப்புக்குலாம் ஆள்லாம் கிடைக்க மாட்டாங்க. எத்தன நாள் ஆனாலும் அந்த வேலைகள நம்ம தான் செய்யணும். அதனால வந்து ஒரு நாள் முடியும், ஒரு நாள் முடியாது. பட் மேனேஜ் பண்ணி நாங்க அப்படியே செஞ்சு ஓட்டிக்குவோம்.